ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಬುದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಜೈ ಗಣೇಶ பாகிமாம். ஸ்ரீ கணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு இதுவும் பார்க்க போகிறது மாத பலன்கள் பார்க்குறோம். அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி இந்த டிசம்பர் மாதம் பிறக்குது. இந்த டிசம்பர் மாதம் பிறக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இது இந்த வருடத்தின் கடைசியான மாதம் ஒன்று. அதுக்கு அடுத்தது இந்த டிசம்பர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஐயப்பனுக்கு உகந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மாதங்களில் இதை பொறுத்தளவுக்கு நான் மார்கழியாவன் எம்பெருமான் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்கார். அதே போல் ஐயப்பன் அரியும் ஹரனும் இணைந்தது ஐயப்பன். இவங்க ரெண்டு மாதத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு கிரக நிலவரம் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த கிரக நிலவரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்தில் குரு பகவானும் கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையையும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது பகவானும், இதை தவிர 8ஆம் இடமான விருச்சிகத்தில் சூரியனும் சந்திரனும் புத பகவானும் மற்றும் தனுரில் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தோட இந்த காலம் பிறக்குது. இதை தவிர கும்பத்தில் சனி பகவானும், இதை தவிர ராகு பகவானை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடம் அப்படின்றது 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படின்றது ராகு பகவானுக்கு உகந்த இடமா, 12 அப்படின்றது ராகுக்கு உகந்த இடம். இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா. இப்போ இந்த காலகட்டங்களில் விசேஷங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசையும், அதே போல் டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியும், 13ஆம் தேதி முருகனுக்கு உகந்த கிருத்திகையும், அதே போல் டிசம்பர் 5ஆம் தேதி ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நட்சத்திரமும், இதை தவிர டிசம்பர் 11 மற்றும் டிசம்பர் 26 2 நாட்களையும் புதன் மற்றும் வியாழக்கிழமை நாளில் ஏகாதசி விரதமும் மிக முக்கியமானது. ஏகாதசி அப்படின்றது வைணவர்களுக்கு. இதை தவிர 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் 21ஆம் தேதி சனிக்கிழமையும் சஷ்டி மாதாந்திர சஷ்டியும் சஷ்டி விரதமும் இருக்குது. இதை தவிர சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க எம்பெருமான் சந்திரனுக்கு தோஷம் விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. எம்பெருமான் விநாயகர சந்திர பகவான் வணங்கி தோஷங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. அப்படியேற்பட்ட சங்கடகர சதுர்த்தி வரக்கூடியது 18ஆம் தேதி புதன்கிழமை வருது. இதை தவிர மாத சிவராத்திரி அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இதை தவிர பிரதோஷம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க எம்பெருமான் ஈஸ்வரன் தன்னுடைய வாயில் ஆழகால விஷத்தை அறிந்து தாயாரின் மடியில் படுத்து உறங்கிய நேரம், படுத்து ஆசுவாசப்படுத்திய நேரம் பிரதோஷ நேரம். இந்த பிரதோஷ நேரத்தில் நாம் என்ன காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறோமோ, எந்த காரியத்தை வேண்டுறோமோ அந்த காரியம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்படியேப்பட்ட மகா உன்னதமான பிரதோஷம் 2 பிரதோஷம் வருது. ஒன்று டிசம்பர் 13ஆம் தேதி, அதுக்கு அடுத்தது டிசம்பர் 28ஆம் தேதி. டிசம்பர் 28 அப்படின்றது சனி பிரதோஷம். மிக மிக முக்கியமான விசேஷம். 100 பிரதோஷத்துக்கு சமமானது ஒரு சனி பிரதோஷம். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 சனிக்கிழமை வரும். அந்த 54 சனிக்கிழமையில் குறைவான நாட்கள் தான் சனி பிரதோஷம் வரும். அப்படியேற்பட்ட சனி பிரதோஷம் வருகின்ற டிசம்பர் 28ஆம் தேதி வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 5ஆம் தேதி பார்த்தோம்னாக்க சதுர்த்தி. அப்போ இப்படியேற்பட்ட வசந்த நாட்களை கொண்டு இந்த வருஷம் பிறக்குது. அதாவது டிசம்பர் மாதம் பிறக்குது. அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போமா. அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, இந்த கிரகங்கள்லேயே விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது சந்திர பகவான். அதை அதிபதியாக கொண்ட உங்கள் ராசிக்கு பொறுத்தளவுக்கு சந்திர பகவான் 2.25 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி கடக்கக்கூடியவர். அவரை ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தருக்கு மனம் எண்ணம் எப்படி இருக்கோ அதுதான் செயல்படும். நம்ம நல்ல எண்ணம் எண்ணினா நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கும், கெட்ட எண்ணம் எண்ணினா கெட்ட காரியங்கள் நடக்கும். அப்படியேற்பட்ட ராசிநாதனான சந்திர பகவான் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல நீச்ச நிலையில் இருக்கார்.
சரி, நீச்ச நிலை மட்டுமா இருக்கார் அப்படின்னு பார்த்தாக்க உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவானானவர் நீச்ச நிலை அடைஞ்சிருக்கிறார். அப்போ இந்த பொறுத்தளவுக்கு நீச்ச பரிவர்த்தனை அப்படின்றது மிக பிரம்மாண்டமான மிக அற்புதமான யோகம்னு சொல்லலாமா? மிக அற்புதமான யோகம்னு சொல்லலாம். இங்கே காலகட்டங்களில் இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே இந்த ஒரு மாதமும் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழிலில் கடுமையான முன்னேற்றம் இருக்கும். திடீர் பணம் வரவும், எதிர்பாராத திடீர்னு முயற்சிகள் எடுக்கும்பொழுது, புதிய முயற்சிகள் எடுக்கும்போது புதிய வெற்றிகள் கிடைக்கும். அதன் மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். கடல் கடந்து வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு அங்கே புதிய பிரான்ச்சைசி போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம். 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவாதிபதியான புத பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கடகராசியை சேர்ந்த அன்பர்களை பொறுத்தளவுக்கு புதிய தொழில்களில் முயற்சிகள் எடுக்கும் பொழுது நண்ட வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு நீண்ட காலமாக குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியது. எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குலதெய்வம் வந்தால் தான் வீட்டில் இஷ்ட தெய்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படியேற்பட்ட இந்த கடகராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கின்ற தடைகளும் தாமதங்களும் இந்த டிசம்பர் மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய முன்னோர்கள், மூத்தோர்கள், அதாகப்பட்டது மரித்தவர்களுக்கு உண்டான காரியங்கள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அவர்களுடைய ஆன்மாவின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடியது. எப்போதுமே பொறுத்தளவுக்கு குலதெய்வம் அருளோட பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் இருந்தால் அந்த குடும்பத்தில் நல்ல காரியங்கள் அத்தனையும் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 5ஆம் இடம் நல்லா வலுவாக இருக்கிறதுனால புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது, நீங்கள் செய்த காரியங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த சுக்கிரன் தொடர்புடைய சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் புரோகிராமர் அத்தனை பேருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய ஆப்ஸுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உங்களுக்கு பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கக்கூடிய உண்டு. அதே போல் நீங்கள் செய்த இந்த ஆராய்ச்சிகள் வெற்றி பெற்று அதற்கு ரெகக்னைஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் உண்டு. அதே போல் திருமணமாகி ரொம்ப நாளாக வம்சம் விருத்தி கிடைக்காத அத்தனை கடகராசி என்பவர்களுக்கும் வம்சம் விருத்தி என்கின்ற குலம் வளரக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால தொழில் பார்ட்னர் கூட இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தங்கு தடையின்றி பண வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி கிடந்த அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அஷ்டமத்தில் சனி நடக்கிறதுனால வண்டி வாகனங்களில் எதவா போகணும், இல்லைன்னாக்க பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது நல்லது. இதை தவிர செவ்வாயுடைய பார்வையும் உங்களுக்கு சனி பகவானுக்கு படுறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள், இரத்த பிரச்சனைகள், இரத்த சாவு பிரச்சனைகள், வண்டி வாகனங்களில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் பொது போக்குவரத்தை பயன்படுத்தினோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இந்த காலகட்டங்களில் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். ஆனால் அந்த கடனை கொடுக்க முடியாமல் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய வரும். அதனால் யார்கிட்டையும் கடன் வாங்கிறத தவிர்ப்பது நல்லது. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால ஒன்றுலையும் அடிபட்டு தான் உணர முடியுமே தவிர அடிபடாமல் உணர முடியாது. அதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது, யாருடையும் அன்னெசரி டிபேட் ஆர்குமெண்ட்டை தவிர்க்கிறது மிக சிறப்பாக இருக்குமா, மிக சிறப்பாக இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னாக்க 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். 9ஆம் இடம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் பார்த்து தகப்பன் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால தகப்பனுடைய உடல் நலத்தில் சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருதய தொடர்புடைய உபாதைகள் தகப்பனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதை சின்னதாக பிரச்சனைகள் இருக்கும்போதே உடனடியாக அருகில் உள்ள டாக்டர்கிட்ட பார்த்துட்டோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் உயர்கல்விக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லணும்னு நம்ம நினச்சா அதற்குண்டான PR, சிட்டிசன்ஷிப்பு, பர்மிட்டு,
க்ரீன் கார்டு அத்தனையும் இந்த டிசம்பர் மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அந்நிய தேசத்தில் போயிட்டு உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரிக்கக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. அப்போ அந்த வியாபாரத்தை விஸ்தீரிக்கிறது அப்படின்றது ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர இங்கே உள்நாட்டில் செய்யக்கூடிய வியாபாரங்களில் இன்டீரியர் டெக்கரேஷன், வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணக்கூடியது மற்றும் நல்ல விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் ஃபோட்டோகிராஃபி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு, கடகராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா? இந்த டிசம்பர் மாதம் யோகமான மாதம்னே சொல்லலாம். இதை தவிர 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக தனக்காரகனான குரு வலுப்பெற்றிருக்கிறதுனால கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு ஏற்பட்டு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்படும். அதே போல் இந்த காலகட்டங்களில் குருவும் சூரியனும் சப்தம பார்வை பார்க்கறதுனால இதுக்கு பேர் சிவராஜ யோகம்னு பேர். இந்த கடகராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கும் இந்த டிசம்பர் மாதம் ஏற்றமான காலகட்டங்கள். திடீர் பதவி உயர்வு, திடீர் பணவரவு மற்றும் அரசாங்க கான்ட்ராக்டுகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் உங்கள் தலைவர்களுக்கும் இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு அந்யோன்யம் ஏற்பட்டு சமரசம் ஏற்பட்டு அரசுக்கு அரசு தொடர்புடைய துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுவரையிலும் இருந்த லிட்டிகேஷன்ஸ் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் மூதாதையர் சொத்துக்களில் இதுவரையிலும் இருந்த லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் அத்தனையும் விலகி நீங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு பொருள் வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சைக்கிள் வச்சுருக்கிறவங்களுக்கு டூ வீலரும், டூ வீலர் வச்சுருக்கிறவங்களுக்கு காரும், கார் வச்சுருக்கிறவங்களுக்கு சேடன் காரும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கடகராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஆரோக்கியமான மாதம்னு சொல்லலாமா? ஆரோக்கியமானம்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில 31 நாளில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள், புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள்னு பேர். சந்திராசிரமம் அப்படின்றது உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல மதிக்காரகனான சந்திரன் மறையிறதுனால புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த புத்தி பேதலிக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் எடுக்கிற முடிவு கண்டிப்பாக தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த நாட்கள் எந்தெந்த நாட்கள்னு பார்ப்போமா? கடகராசியை பொறுத்தளவுக்கு 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதி புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடியதை தவிர்ப்பது சிறந்தது. சாமி, நான் பயணம் பண்ணுறதுக்கு டிக்கெட் போட்டுட்டேனே, என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு போயிட்டு கோவுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு மற்றும் வைக்கோல் வாங்கி கொடுத்துட்டு பயணத்தை தொடர்ந்தீங்கன்னா பயணத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம். சரி, கடகராசியை சேர்ந்த ஒரு சில அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னா யாரை வணங்கணும் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் திங்களூர் அப்படின்றது சந்திரனுடைய ஸ்தலம் இருக்குது. இங்கே சந்திரனுக்கு தனி சன்னிதானம் உண்டு. அந்த சந்திரனை போய் வணங்கணும். அதை வணங்குறதுக்கு முன்னாடி தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, சந்திரபகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகும். சரி, இதை தவிர இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்றது கன்க்ளூஷனை பார்ப்போம். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்குது. அதனால் தொட்டது அத்தனையும் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புகழ்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர உங்களுடைய மூதாதையர் சொத்துக்களில் இதுவரை இருந்த லிட்டிகேஷன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனால் சின்னத்திரை பெரிய கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய வாய்ப்புகள் கிடைச்சி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால செவ்வாயும் அந்த அஷ்டமத்து சனியை பார்க்கறதுனால பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தனி போக்குவரத்தில் வேகம் குறைஞ்ச நிதானமாக போனோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணுன்னு முயற்சி செய்யக்கூடிய கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக வெளியூர் பயணம் நீண்ட தூர பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேண்டிய படிப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கின்றதுனால செய்கின்ற தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேட்ட இடத்துல பணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கடகராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மிக அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? அற்புதமானு சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய
தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.